ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கவிதை கதையோட பார்க்க போறோம். அது வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க ஒரு பையன் நிக்கிறானே, அவன் சோகமா இருக்கிறான்னு நினைக்காதீங்க. ஆனா சோகமா இல்ல. அவன் லவ் பண்றான். லவ் பண்ண பொண்ண நினைச்சு பால்கனில இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது அவன் லவ்வ சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குறான். அதாவது உண்மையா லவ் பண்ற பையங்க தயங்குவாங்க. அது ஏன் தயங்குறாங்கன்னா, எங்க நம்ம லவ்வ சொல்லி, அவங்க நம்மள லவ் பண்ணாம போயிருவாங்களோ, நம்மள பிடிக்காதுன்னு சொல்லிருவாங்களோ, அப்படின்னு எல்லா பசங்களுக்கும் தோணும். அத மாரி தான் இவனுக்கும் தோணியிருக்கு. அதனால அவன் லவ்வ சொல்ல யோசிச்சான். ஆனா அந்த பையனுக்கு லவ்னா லவ் அப்படி இப்படி இல்லைங்க. பார்க்குற இடமெல்லாம் அந்த பொண்ணா தெரியுதாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இடத்துல போய் ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துக்கு போனான்னா, அந்த இடத்துல ஒரு மேகத்த பார்த்தான்னா, அந்த பொண்ணு மாரியே மேகத்துல நிக்கிற மாரியே தெரியுமா? நிலாவ பார்த்தாலும், அந்த பொண்ணு நிலாவுல இருக்க மாரி தெரியுமா? அப்படியெல்லாம் லவ் பண்றான். அப்புறம் தூங்குனான்னு வைங்களேன், கனவுலயும் அந்த பொண்ணு தான் வருதாம். அப்படிலாம் லவ் பண்ணான். கடைசில ஆனா எவ்வளோ லவ் பண்ணாலும் அவனால சொல்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது. தயங்குனது இல்லாம, தயங்குனதுக்கு ஒரு கவிதையே எழுதியிருக்கான். அது என்ன கவிதைன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். தயக்கமாக இருக்கிறது எனக்கு நான் பார்க்கும் இடமெல்லாம் அவளாகத் தெரிந்தாள். இதை அவளை பார்த்து சொன்னால் என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுவாளோ என்றுதான் தயக்கமாக இருக்கிறது. அப்படின்னு தயக்கத்தை கவிதையாவும் எழுதினாப்புல. இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான கதை கவிதையோட உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.